ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு இன்றைக்கி அப்படின்னாக்கா, நம்ம ஜீவா இருக்காங்கல்ல, ட்ராவல்ஸ் ஏஜென்சியில் போயிட்டு டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் வாங்குறதுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா அந்த பொண்ணு சொல்கிறாங்க, உங்களை தேடி 2 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சொல்கிறாங்க, யார் என்னன்னு கேட்கும்போது மனோஜ்னு ஒருத்தரும் அவங்க ஒய்ஃபும் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் சென்னை வந்திருக்கிறத சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப பதட்டம் ஆகிட்டாங்க. உடனே அந்த ரிசப்ஷனில் இருக்க அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அது மாதிரி யாருடைய கஸ்டமர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அது மாதிரி கொடுக்க மாட்டோம். இல்லை உங்கள் பாட்டி இறந்துட்டதா சொன்னாங்களே, அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. பாட்டியா? எனக்கு பாட்டியும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது, யாரோ ஃப்ராடு தான் விசாரிச்சிருக்காங்க, என்னை பற்றி யார் என்ன கேட்டாலும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ கிளம்பி வெளியில் வந்தோன்னா முத்து காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உடனே சரின்னு காரில் ரொம்ப டென்ஷனாக ஏறி உட்காந்துடுறாங்க. ஓ, இந்த மனோஜுக்கு கல்யாணம்லாம் ஆகிட்டா, கல்யாணம் பண்ணிட்டால, அப்புறம் என்னத்துக்கு என்ன வேற தேடிட்டு இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு டென்ஷனாக காருக்குள்ளே உட்காடுறாங்க. உடனே முத்து கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. பார்த்துட்டு, மேடம் எங்கே மேடம் போகணும், டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னோடனே, சரி ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் போயிட்டே இருக்கார். உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, எங்கடி இருக்க, இது மாதிரி நம்ம எப்போயுமே ஒரு அடையாரில் ஒரு பியூட்டி பார்லர் போவோம்ல, அந்த பார்லர் இப்போ இருக்கா இல்லையான்னு. இல்லை, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரின்னு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே முத்து காதில் வாங்கிட்டு என்ன கேட்குறாரு, பியூட்டி பார்லர் போகணுமா மேடம் உங்களுக்கு அப்படின்னா. ஆமாம் அப்படின்னோடனே, இங்கே ஏதாவது நல்லதாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்க தான், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அங்கே போங்க அப்படின்னு சொன்னோன்னே நேராக இங்கேருந்து முத்து அங்கே கொண்டே விட்றாரு ரோகிணியோட பியூட்டி பார்லருக்கு. அங்கே போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இவங்க அந்த காருக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு, நீங்கள் போங்க, டைம் ஆகும், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மேலே போகிறாங்க. ரோகிணி மேலே இருக்காங்க. இவங்க உள்ளே போனோடனே ரோகிணிக்கு அதிர்ச்சி ஆகிடுது. ஃபோட்டோவில் பார்த்தோமே மனோஜோட லவ்வரு ஜீவா தானே இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணணுன்னா, ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உடனே போய்ட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி, மனோஜ் சீக்கிரமே வா, ஜீவா இங்கே வந்திருக்கா அப்படின்னா. மனோஜ் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. எப்படி ஜீவா அப்படி வர முடியும், நான் பொய் சொல்கிறியா, அவள் கனடாவில் இருக்கா அப்படின்னா. அவள் 2 நாளாக அவள் தான் இங்கே சென்னைக்கு என் பார்லருக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வந்திருக்கா, கடவுளாக பார்த்து நம்மள்ட்ட இங்கே கொண்டாந்து விட்ருக்கு, நீ உடனே கிளம்பி வா அப்படி சொன்னோன்னே மனோஜ் உடனே வேகுன்னு வராரு. இங்கே இவங்க த்ரெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரோகிணி நம்ம ஜீவாவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா நம்ம மனோஜ் நிற்கிறாரு. மனோஜ் அப்படியே கண்ணாடி வழியாக பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு மனோஜ் அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. உடனே ரோகிணி எங்கடி ஓடுறேன், டக்குன்னு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறாங்க. எங்கடி ஓடுற, உட்காரு, ஃப்ராடு, 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடிட்டு இப்போ என்ன ஓடுறியா, உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது அப்படின்னு ரோகிணி பேசுகிறாங்க. மாற்றி மனோஜ் அவங்களும் மாற்றி பேசி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே சரி மனோஜ் பேசுகிறதுக்காக ரைட் இருக்குது, நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க ஜீவா. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவள் தான் என்னோடய ஒய்ஃபு, நீ என்னை விட்டுட்டு போனவனா நான் அப்படியே இருப்பேன்னு நினச்சியா, நீ விட்டுட்டு போனதும் ஒரு நல்ல விஷயம் தான், உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனாக்கா என் வாழ்க்கையே வீணாக போயிருக்கும், என் வாழ்க்கையில் தேவை அப்படின்னு ரோகிணியை பற்றி சொல்கிறாரு. அப்படியே ரோகிணிக்கு அப்படியே குழுன்னு இருக்குது. உடனே அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஜீவா உடனே ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே 27 லட்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லி ரோகிணியும் மனோஜும் சொல்கிறாங்க. நான்லாம் அதெல்லாம் பணம்லாம் கொடுக்க முடியாது, இவன் கூட நான் 6 மாதம் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கேன், அந்த 6 மாதம் இவன் கூட நான் வாழ்ந்துருக்கேன், அதுக்கு இது சரியாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அசிங்கமாக இல்லை, அவங்க கூட தங்கினதுக்கு அந்த அமௌண்ட்டு சரியாக போயிடுச்சின்னு சொல்கிறியா, அசிங்கமாக இல்லை, அப்போ உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் மரியாதையாக பேசு, என்கிட்ட அந்த பணம்லாம் கிடையாது, என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்னன்னாக்கா போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. வந்தோன்னே போலீஸ்கிட்டையும் ஜீவா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, என்கிட்ட எந்த பணமும் இல்லை, அது என்னோடய பணம் தான் அது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்புறமே போலீஸ் நீங்கள் வாங்க, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் பேசிக்கலாம், உங்கள் மேலே 6 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட பணத்தை 27 லட்சத்தை தூக்கிட்டு நீங்கள் கனடா போயிட்டதா, அதனால் எல்லாமே ஸ்டேஷனில் பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு ஜீவாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு. உடனே ஜீவா சொல்கிறாங்க, எனக்கு சோசியல் மீடியாவில் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் மட்டும் என்னை இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, இது மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உடனே என்னை மிரட்டி பணம் கேட்குறாங்க போலீஸை கொண்டாதுன்னு சொல்லிவிட்டு நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. எதுவாக ஆனாலும் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் மேலே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் விசாரிக்கிறதுக்கு தான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு. உடனே இந்த பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னு கேட்டால் நம்ம மீனா பூ எடுத்துக்கிட்டு பைக்கில் போகிறாங்க, ஸ்கூட்டியில் ஒரு இடத்துல ஒரு கடையில் கொண்டே பூ கொடுக்கறதுக்காக பைக்கை என்ன பண்ணுறாங்க, நோ பார்க்கின்னு போட்டிருக்கிறத போர்டை பார்க்காம ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு நேராக கடை உள்ளே போயிட்டு பூவை கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க,
மீனா வந்துட்டு நடமாடும் பூக்கடை வச்சுட்டியாமே, ஸ்கூட்டியெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துருக்காமே, ரொம்ப நல்லவர் உங்கள் வீட்டுக்காரு. இந்த காலத்தில் வந்து எந்த ஆம்பளையும் அப்படி இருக்கிறதில்ல. இப்போ பொண்ணுங்களோட திறமை வெளியில் வரக்கூடாது, நம்மளை மீறி அவங்க வளர்ந்துடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு முடக்கி வைக்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கார் வந்து உன்னோட திறமைக்கு வந்துட்டு மதிப்பு கொடுத்துருக்காரு, நல்ல புருஷன் தான் அவனுக்கு கிடச்சிருக்காரு அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு சரின்ட்டு மீனா பூ கொடுத்துட்டு கிளம்ப போகிறாங்க. இருமா ஒரு கொரியர் வந்திருக்குதான், வீட்டில் யாருமே இல்லை, நான் போயிட்டு அதை வாங்கி வச்சுட்டு வந்துடுறேன், பக்கத்து தெருவில் தான் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அந்த கடையில் விட்டுட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. மீனா அந்த கடையில் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மீனா வந்து போய் பார்க்குறாங்க, நோ பார்க்கிங்கில் வண்டி போட்டிருந்ததுனால வண்டியை போலீஸ்காரங்க கொண்டு போயிட்டாங்க. இவங்க வண்டியை காணும்னு தேடிட்டு அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அண்ணா இங்கே ஒரு வண்டி நிறுத்தி வச்சுருந்தேன், பின்னாடி பாக்ஸு பெருசாக இருக்கும், ஸ்கூட்டி பார்த்தீங்களா அப்படின்னா, இப்போதாம்மா போலீஸ் வந்து தூக்கிட்டு போச்சு, நோ பார்க்கிங்கில் போய் வண்டி விடக்கூடாதுமா, இப்போ தாம்மா ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னோடனே மீனாவுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையேன்னு முழிக்கிறாங்க. இந்த பக்கம் என்னன்னாக்கா ஜீவாவை வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுவாங்க போல் இருக்குது. இப்போ இதோட முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க ஸ்டேஷன்லேயே. நம்ம ரோகிணிக்கும் அங்கே இவங்களுக்கு ஜீவாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. நீ அப்படின்ட்டு ஜீவாவை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. 1 வருஷம் நான் அவங்க கூட லவ் பண்ணியிருக்கேன், 1 வருஷம் அவங்க கூட நான் ஒன்றா குடும்பம் பண்ணியிருக்கேன், அதுக்கு அந்த 27 லட்சம் சரியாக போச்சுன்னு அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் லவ் பண்ணவளா, ஒருத்தர் வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடி இருக்க, நீ என்ன உண்மையாக லவ் பண்ணவளா அப்படின்னு சொல்லி ரோகிணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் சிறகடிக்க ஆசையில் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில. இப்போ வண்டியை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக வந்து மீனா வந்து அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க போல் இருக்குது. பார்க்கலாம் நம்ம ஜீவா கிட்ட பணத்தை வாங்கிடுறாங்களா. இவங்க வந்து என்ன ஐடியா போட்டிருக்காங்கன்னா, இவங்க மட்டும் பேசி ஜீவாகிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிடலான்ட்டு. ஏன்னா இப்போ அந்த பணக்கதையை தான் விட்டாங்கல்ல வீட்டில், மனோஜிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 27 லட்சத்தை இப்போ முத்து அதிகமாக கேட்குறதில்ல விட்டுட்டாரு. இப்போ ஜீவாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு சொல்லாமல் இவங்களாவே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க ஜீவாவை கூப்பிட்டு. எப்படியாவது ஜீவாகிட்ட பேசி அந்த 27 லட்சத்தை இவங்க மட்டும் வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை கனடா போய்க்கலாம் வேலைக்காக அப்படிங்கிற மாதிரி இவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க ரோஹிணியும் மனோஜும். ஆனால் வந்து இது முத்துக்கு தெரிஞ்சாக்க உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி. முத்து வந்து மீனாவோட வண்டியை காணுன்ட்டு அங்கே வரப்போகிறாரு ஸ்டேஷனுக்கு. பாருங்கள் மாட்ட போகிறாங்க இப்போ. ஐயோ கடவுளே என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. ஜீவா வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து ஜீவா வந்து கேட்குறாங்க மனோஜை, நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா உங்கள் அப்பாவை ஏமாற்றி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னவொன்னே உங்கள் அப்பாவை ஏமாற்றி தானே நீ வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போனேன், நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. இவரும் வந்துட்டு திருட்டுத்தனமாக தானே 1 வருஷம் குடும்பம் பண்ணார். இவரு மேலேயும் தப்பு இருக்குல்ல மனோஜ் மேலே. இப்போ என்ன ஆகுன்னு தெரில. அவங்கங்க பணத்தை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு வேளை பணம் கொடுத்துட்றாங்களா என்னங்கிறது தெரில. ஆனால் பணம் கொடுத்துட்டாலும் இதுக்கப்புறம் ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா என்னங்கிறது தெரில. இதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்களா, மனோஜ் வாழ்க்கையை கெடுத்துறணுன்ட்டு பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரில. எப்படி இருந்தாலும் ரோஹிணிக்கு தான் ஆப்பு போல் இருக்குது. ரோஹிணிக்கு தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் மனோஜ் பார்க்கல, அவங்க திருடிட்டு ஓடினதுலேருந்து பார்க்கல. இப்போ தான் பார்த்துருக்காரு ஜீவாவை. திரும்ப மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்களோ, ரோஹிணி லைஃப்பில் குறுக்க வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் இதான் நடந்துச்சு. இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.